இலங்கையில் அதிக அளவிலான குற்ற செயல்கள் நடக்கும் மாவட்டங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் புலம்பெயர் நாடுகளிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு செல்வோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து செல்வோர் வசதி படைத்தோர் என்ற அடிப்படையில் பல்வேறு நிதி மோசடிகள் இடம்பெறுவதாக ஏற்கனவே போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கும்பலாக இணைந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிடும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக வெளிநாடுகளில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்ற பல தமிழ் பெண்கள் தாலிக்கொடி உட்பட பல நகைகளை இழந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. எவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் பணிப்பெண்ணாக வேலை செய்த பெண் அந்த வீட்டில் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். யாழ் நகர் பகுதியில் உள்ள வீடொன்றில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்பவர்கள் என்பதால் வீட்டு வேலைக்காக 54 வயதுடைய பெண் ஒருவரை பணியில் அமர்த்தியுள்ளனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் அந்த வீட்டில் இருந்த 14 பவுன் நகைகள் காணாமல் போயுள்ளன. இது தொடர்பாக அந்த தம்பதியினர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த வீட்டின் பணிப்பெண்ணை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது திருடப்பட்ட 14 பவுன் நகைகளும் மீட்கப்பட்டன. அதேவேளை தான் இதற்கு முன்னர் பணியாற்றிய வீட்டிலும் நகைகளை திருடியதாக அந்த பெண் விசாரணைகளின் போது ஒப்புக்கொண்டார். குறித்த பெண்ணை தடுத்து வைத்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.